சீனாவின் ஹூபே மாகாணத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வந்த உலகின் மிகப்பெரிய 3 கோர்ஜஸ் அணை பூமியின் சுழற்சி வேகத்தை 0.06 வினாடிகள் குறைத்துவிட்டதாக அண்மை காலமாக நாசா குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில் அதைவிடவும் உலகிலேயே மிகப்பெரிய அணையை திபெத்தில் பிரம்மபுத்திரா நதி மீது கட்டமைக்கப் போவதாக சீனா அறிவித்து உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. பிரம்மபுத்திரா ஆற்றில் இந்திய எல்லைக்கு அருகில் 12 லட்சம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் இந்த பிரம்மாண்ட அணை மூலம் ஆண்டுக்கு 300 பில்லியன் கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய சீனா இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆசியாவின் தண்ணீர் தொட்டியாக கருதப்படும் திபெத்தில் உருவாகும் பிரம்மபுத்திரா நதி இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம், அசாம் மாநிலங்கள் வழியாக வங்கதேசம் சென்று வங்கக்கடலில் கலக்கிறது. புதிய அணை மூலம் பிரம்மபுத்திரா நதி நீரை திசை திருப்பி வடகிழக்கு இந்தியாவில் வறட்சியை ஏற்படுத்தி மறைமுக போரில் ஈடுபட சீனா திட்டமிடுவதாக சர்வதேச வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். கோவையைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் மோகன்ராஜிடம் பேசினோம். இந்தியாவுக்கு வரக்கூடிய வாட்டர் ஃப்ளோவை இது எந்த அளவுக்கு தடுக்கும், எந்தெந்த மாநிலங்கள் பாதிப்புக்குள்ளாகும்? சீசனே மாறிவிடும். அது மாறிடுச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மிகவும் கஷ்டப்படுவாங்க. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு குடிநீருக்கே கூட மிகவும் கஷ்டப்படுவாங்க அந்த பகுதி மக்கள். சில்ட் ஃப்ளோ பாதிச்சதுன்னா அந்த பக்கம் விவசாயம் பட்டு போகும். இமயமலையில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படும் சூழலில் இந்த பிரம்மாண்ட அணைக்கு நிலநடுக்கத்தால் சேதம் ஏற்பட்டால் அது இந்தியாவில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அபாயமும் உள்ளதாம். மேலும் இந்தியா சீனா இடையே ராணுவ மோதல்கள் ஏற்படும் சமயங்களில் இந்த அணையிலிருந்து அதிக தண்ணீரை திறந்துவிட்டு இந்திய பகுதிகளில் கடும் வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தவும் முடியும். சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நீர் தேவையும் இல்லை, தண்ணீர் தேவையும் இல்லை. அப்படி இருக்கும்போது புதிய அணை கட்டுவதற்கு என்ன அவசியம்? ஆல்ரெடி சீனாக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் குளோபலா இருக்கு. நிறைய ஏரை பொல்யூட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதனால இந்த ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ் எல்லாத்தையும் அவங்க டேப் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க இங்க அதை செய்யறாங்க. நில அதிர்வுகள் நடந்ததுன்னா அந்த டேமே ஃபெயிலியர் ஆயிடும். சரிங்களா? டேம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு லாஸ்ல தான் போய் முடியும். அவங்களுக்கு இந்தியாவுக்கு என்ன நடக்கும்னா தண்ணீர் உடைச்சிட்டு தண்ணி ஃப்ளோ ஆகும் பொழுது இங்க ஃப்ளட் ஆயிடும். அசாம் போன்ற மாநிலங்கள் வருஷம் அந்த பிரம்மபுத்திரானால ஃப்ளட் ஆகக்கூடியதுதான். நமக்கு லாசஸ் இருக்கும், ஆனா சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் 0 ஆயிடும்.